ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றதான வார்த்தையை சுவிசேஷ கூட்டங்களிலே அல்லது எழுப்புதல் கூட்டங்களிலே கேட்டிருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. இந்த ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்றால் என்ன என்பதைத்தான் இந்த வேத பாட பகுதியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றதான வார்த்தை இடம்பெறுகிறது. யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4வது வசனத்திலே இடம்பெறுகிறதான இந்த பகுதி இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை சுகப்படுத்திய பின்பு நடக்கிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. உண்மையில் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பவருடைய கிரியை செய்ய வேண்டும் என்றதான வார்த்தை மூல பாஷையிலே அல்லது மூல மொழியிலே நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும் என்பது நாம் என்றுதான் இருக்கிறது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளை நாம் பார்க்கிற போது இதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது பகற்காலம் இருக்கும் மட்டும் நாம் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்து முடிக்க வேண்டும் என்று சீடர்களோடு தன்னை சேர்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஆகவே வெகு விரைவில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான இந்த ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் அப்போஸ்தலர்களுக்கு அல்லது சீடர்களுக்கு சுட்டி காமிக்க விரும்புகிறார். நம்முடைய தமிழ் வேதாகமத்துல பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்றதான வார்த்தை மூல பாஷையிலே பகற்காலம் இருக்கும் மட்டும் நாம் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், நாம் சேர்ந்து செய்து முடித்தாக வேண்டும், சீக்கிரமாக வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றார். இதுல 5வது வசனத்துல நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னபடினால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருப்பதுதான் என்ன காலம்? பகல் காலம் என்பது தெளிவாய் விளங்குகிறது. ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறது தான் பகற்காலம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போன பின்பு ராக்காலம் வந்துவிடும். அப்பொழுது ஒருவனும் கிரியை செய்ய முடியாது என்பதான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த காரியத்தை விளக்குகிற போது வேத பண்டிதர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பின்பு ராக்காலம் வந்து விடுகிறது, ஆகவே இந்த பூமியிலே ஒரு மனுஷனும் கிரியை செய்ய முடியாது என்று தவறாக விளக்குகிறார்கள். ஆனால் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரத்தில் பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்புதான் அப்போஸ்தலர்கள் பலமாக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல என்னிலும் மேலான பெரிய கிரியைகளை செய்வார்கள் என்பதுபடி அநேக அற்புத அடையாளங்கள் கிரியை செய்து ஊழியம் செய்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற பின்பு வருகிறதான காலம் ராக்காலம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ராக்காலத்திலே ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பின்பு அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை தங்களுடைய கிரியைகளில் வெளிப்படுத்தினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் ஊழியர்கள் தங்களுடைய கிரியை தேவனுக்கு என்று செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் இந்த ராக்காலம் என்பது என்ன, இந்த ராக்காலம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த யோவான் சுவிசேஷத்தை ஓரளவுக்கு முழுமையாக நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொண்டே வருகிற போது தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். தாம் விரைவிலே மரணம் அடைய போகிறதை அவர்களுக்கு அவர் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்? நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்படி சொல்லுகிற போதுதான் இந்த யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு உயிரோடு இருக்கிற போது உங்களுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? ஒளியாக இருக்கிறேன். நான் விரைவிலே மரிக்க போகிறேன். அப்பொழுது நாம் என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் 4வது வசனத்தில் என்ன சொன்னார்? பகற்காலம் இருக்கும் மட்டும் நாம் அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து நாம் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும். ஆனால் நான் இறந்த போது, நான் இன்னும் குறிப்பிட்ட நாட்களிலே மரிக்க போகிறேன், நான் இறந்து விட்டேன் என்றால் அப்பொழுது நாம் இந்த கிரியை என்ன முடியாது?
செய்ய முடியாது என்ற அர்த்தம்தான். அப்படி என்றால் ராக்காலம் என்பது இயேசு கிறிஸ்து மரணத்தை அனுபவித்த, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த 3 நாட்களை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தழுகிற வரைக்கும் இருக்கிறது அல்லவா, அந்த 3 நாட்களை உண்மையில் வேதாகமத்தை நாம் வாசிக்கிற போது அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு பின்பு அவருடைய அப்போஸ்தலர்களோ அவருடைய சீடர்களோ எந்த விதமான பிதாவினுடைய கிரியை என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை. ரோமர்களுக்கு பயந்து அல்லது பரிசேயர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். ஆக ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்பது தான் மரிக்க போகிறதான அந்த 3 நாட்களை தான் இயேசு கிறிஸ்து சுட்டி காமிக்கிறார். இதே யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33லிருந்து நான் வாசிக்கிறேன். தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்க போகிறது என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். கிறிஸ்து எப்பொழுதுமே உயிரோடு இருப்பார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமோ, ஆனால் நீர் மனுஷகுமாரன் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு மரிக்க போகிறான் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் இந்த மனுஷகுமாரன் யார் என்றதான கேள்வியை யூதர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்து போனார். இது என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் என்றால், இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களிடத்தில் இருக்கேன். ஆக இந்த இடத்துல ஒளி என்று தன்னைத்தான் சொல்லுகிறார். அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5வது வசனத்திலே நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆக ஒளி இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறது, அதாவது தான் மரிக்க போகிறேன். ஆகவே இப்பொழுதே இந்த ஒளியில் விசுவாசம் வைத்து ஒளியின் பிள்ளைகளாய் மாறுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நேரடியாகவே இந்த வசன பகுதியிலே சொல்லியிருக்கிறார். ஆகவே பகற்காலம் என்பது அவர் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்து ஊழியம் செய்ததான காலத்தையும், ராக்காலம் என்பது அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்து முடிக்கிற போது அவர் சிலுவை மரணம் பெற்று அந்த 3 நாட்கள், அந்த அவர் மரணத்தை சந்தித்ததான அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த 3 நாட்களைத்தான் ராக்காலம் குறிக்கிறது ஒழிய இன்றைக்கு ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று உலகத்தில் ஒன்றும் இல்லை. அதே சமயத்துல யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 5வது வசனத்துல நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னபடினால் இப்பொழுது இயேசு உலகத்தில் ஒளியாய் இல்லை அல்லது உலகத்திற்கு ஒளி இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய் உலகத்திலே ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை பின்பற்றி அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் வாசித்தோம் அல்லவா. அதே போல சீடர்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறதாக மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தேவன் அவருடைய பிள்ளைகள் மூலமாக உலகத்திற்கு வெளிச்சமாகவும் ஒளியாகவும் இருக்கிறார் என்பதும் உண்மை. ஆகவே பகற்காலம் என்பது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்தையும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்பது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த அந்த 3 நாட்களையே குறிக்கிறது. ஆமென்.